அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் தாஹிர் அகமது அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி போட்டிருக்காங்க. இந்த கேஎஸ்ஏ மீடியா அப்படின்னு, இந்த பரலவி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் தளம் வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து இந்த ரபியுல் அவல் பிறக்க முன்னாடியிலிருந்து பல்வேறு செய்திகளை போட்டுக்கிட்டு வந்து அவங்க அதற்கு பல்வேறு மறுப்புகள் கொடுக்கப்பட்டு கடைசியில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. என்ன நிலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அடி பலமாக விழுந்ததன் காரணமாக வஹாபிச கணவான்மார்களே கணவன்மார்களா கணவான்மார்களே பதில் சொல்வார்களா அப்படின்னு போட்டு என்ன போட்டிருக்காங்கடா, உங்களிடம் ஒரு எளிய கேள்வியான். இந்த கேள்வியை பார்த்தாலே விளங்கிருச்சு, அடி வலுவா உளுந்துருக்குது, ஒன்றுக்கு ஆதாரம் இல்லை, அதெல்லாம் செஞ்ச கேள்வி கேட்குறாங்க. சரி, இதுக்காவது நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வராங்க அப்படின்ட்டா, இப்போ செலவாத்து அப்படிங்கிறது மார்க்கத்தில் உள்ளது தானே. அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா வர்றாங்க. என்ன வர்றாங்க அப்படின்ட்டா, உங்களிடம் ஒரு எளிய கேள்வி. அதாவது ஒருவர் ரபியுல் அவல் பிறை 12 அன்று நாயகம் பிறந்த மகிழ்ச்சியில், இது முதல்ல தப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவல் பிறை 12 பிறந்தார்கள் என்பதற்கு ஏற்கத்தக்க எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சரியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 12 தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை. அதற்கு ஏற்கத்தக்க எந்த விதமான சான்றும் பல்வேறு கருத்துல அது ஒரு கருத்து அப்படிங்கிற அளவுல தான் இருக்குதே ஒழிய 12 தான் பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரமே இல்லை. இதையும் அடுத்தடுத்து மாத்திக்கிடுவாங்க, எல்லாத்தையும் மாத்திட்டு வந்துட்டாங்க. இப்ப கடைசி என்ன கேட்கறாங்கன்றா, மகிழ்ச்சியில், அதாவது ஊர்வலம் போகலை, ஊர்வலம் போகிறதெல்லாம் அதெல்லாம் அப்படின்றாங்க. ஊர்வலம் போகலை, சரி. அது மாதிரி கொடி ஏற்றவில்லை, கொடி தூக்கலை, கொடி ஏற்றலை. அதே மாதிரி இந்த நேர்ச்சி, இந்த நார்சாங்கிறாங்களா இல்லையா, அதுவும் நாங்கள் கொடுக்கல. 100 செலவாத்து மட்டும் சொல்கிறார். இவர்கள் சம்பந்தமாக உங்களுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரபியுல் அவல் பிறை 12 அன்னைக்கு ஒருத்தர் பிரத்யேகமாக 100 செலவாத்து சொல்கிறார். இதற்கு உங்களுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லக்கூடாது. இது மார்க்கத்தில் அப்படி ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹ் உண்டாக்கல. ரபியுல் அவல் பிறை 12 வந்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் 100 செலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு மார்க்கத்தில் இல்லை. அப்ப இல்லாத ஒண்ணு செய்வதுதான் பித்அத், வழிகேடு. மார்க்கத்தில் ஒரு வழிகாட்டுதல் இல்லாம புதிதாக உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்திற்கு பேர் தான் என்னது, வழிகேடு. அதே மாதிரி பிறந்த நாள் கொண்டாட்டம்ங்கிறது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 12 பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக பிறக்கவும் கிடையாது. 40வது வயசுல தான் நபியாக ஆகிறார்கள். நபியாக ஆகிறது தான் சிறப்புக்குரிய நாள், அதுதான் 1000 மாதங்களோட சிறந்த நாள் அப்படி என்றெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல்லா ஆமினாவுக்கு மகனாக பிறந்தார்கள் என்பதை மகிழ்ச்சி அடைவதற்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நபியாக பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டாடவில்லையே. பிறக்கும் போதே, பிறந்து தொட்டில கிடக்கும் போதே நான் நபின்றாங்களே, ஆத்தானியில் கிதாப் வஜஅலனி நபியா, என்ன அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்துக்கான்னு சொன்னாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் கொண்டாடல, நபியாக பிறந்ததற்கே பிறந்த நாள் கொண்டாடல. அது மாதிரி குர்ஆன்ல வந்து நிறைய நபிமார்கள் பிறப்பு சம்பந்தமாகவும் சொல்லப்படுது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த ஒரு அடியார் தானே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு இறைநேசர். அவர்கள் பிறப்பு சம்பந்தமாக சொல்லப்படுது. ஆம்பளை பிள்ளையாக பிறப்பார்கள் என்று எண்ணி இருந்த நேரத்தில் பெண் குழந்தையாக பிறந்து பள்ளிவாசலுக்கு என்று நேர்ச்சி செய்யப்பட்டவர்கள் யாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த பிறந்த நாளை கொண்டாடவில்லை. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பு சம்பந்தமாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லாமல் இருந்து கடைசியாக அல்லாஹ் என்ன வந்து கைவிட்டுறாத, எனக்கு ஒரு வாரிசை தாண்டி கேட்குறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு வந்து என்ன செய்யறான், இதுக்கு முன்னாடி இந்த யாருக்குமே வைக்காத பேரை அவங்க மகனுக்கு வச்சிருக்கிறான், யஹ்யா என்று வச்சிருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் யஹ்யா என்று பேரை வச்சே குழந்தையை கொடுக்குறான். அதுக்கு பிறந்த நாள் கொண்டாடலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறது சம்பந்தமாக சொல்லப்படுது. பயப்படுறாங்க, கொன்றுவாங்க, பிறவனும் கூட்டத்தாரும் கொன்றுவாங்க என்று கடல்ல விடுன்னு சொல்லி எல்லாம் காப்பாற்றி அல்லாஹ் என்ன செய்யறான், பிறவனுடைய வீட்டிலே வச்சு வளர்க்குறான். அதற்கு பிறந்த நாள் கொண்டாடல, ரசூலுல்லாஹ் கொண்டாடல. அப்ப பிறந்த நாள் கொண்டாடு, நபியாக பிறந்தாலே பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது என்றால் சாதாரண ஒரு மனிதராக பிறந்தவர்களுக்கு எப்படி பிறந்த நாள் கொண்டாட முடியும்? பிறந்த நாள் கொண்டாடுவது மார்க்கமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் கொண்டாடிருப்பாங்களே. அதுபோக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாகலாம் முன்னறிவிப்புகள் இருக்கிறது. குழந்தை பிறக்க போகுது, ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது அப்படிங்கிற முன்னறிவிப்புலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் கொண்டாடல. அப்ப இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது இஸ்லாத்துல உள்ளது இல்லை. இவ்வளவு அழுத்தம் திருத்தமான வாதங்களை வச்ச உடனே கடைசியில் நாங்கள் இதெல்லாம் ஒன்றும் செய்யலப்பா, விட்டு தொலை, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு 100 செலவாத்து சொல்றாரு. செலவாத்து சொல்வதை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் 100 செலவாத்து சொல்றாரு. அப்ப ரபியுல் அவல் 12 100 சொல்றாரு, ரபியுல் அவல் 13 100 சொல்றாரு. அது பிரச்சனைகளை தாராளமா சொல்லலாம். பிரத்யேகமா ரபியுல் அவல் 12 இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு தான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்னு கற்பனை பண்ணிட்டு ஒருவர் இன்னைக்கு என்று அதற்காக 100 செலவாத்து சொல்வாரையானா அது வழிகேடு. இது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. மார்க்கத்தில் உள்ளது எது, செலவாத்து சொல்வது என்பது மார்க்கத்தில் உள்ளது. ஒருவர் பிரத்யேகமாக ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த நாளில் நீங்க செய்யணும், அனைவரும் செய்யணும், இப்படி ஒரு வழிமுறையை கொண்டு வருவதா மார்க்கத்தில் புதுசா உண்டாக்குறது. ஒருவர் வந்து வழக்கமா நோன்பு பிடிக்கிறாரு, அவர் சௌபான் 15 அந்த 15 பிடிக்கலாம் நோன்பு, பிற 13 14 15 பிடிக்கலாமா இல்லையா? பராத் இரவு என்று சொல்லி ஒருத்தர் நோன்பு பிடிச்சாருன்றா அது கூடாது. இதே இந்த வஹாபிச மீடியா இருக்கா, வஹாபிசங்கிறேன், பரலவீச மீடியா இருக்கா இல்லையா,
இந்த பரலை வீச மீடியாவை வழி நடத்தக்கூடிய இதனுடைய ஆளாக இருக்கக்கூடிய இந்த நிஸ்வர் பாதிவி காதிரி, இவர் சம்பந்தமாக இவரோட நம்ம என்ன செஞ்சோம், இந்த பராத் இரவு சம்பந்தமாக நம்ம பேசணும். அப்ப நம்ம கேட்கும் பொழுது பராத் இரவுங்கிற வார்த்தையே ரசுல்லா பயன்படுத்தவே இல்லையே, அது எப்படி அப்படின்னும் போது, ஆமா ரசுல்லா பயன்படுத்தவில்லை, நாங்களும் என்ன செய்யறோம், நாங்க மட்டும் சொல்லவில்லை, எங்களுடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் இமாம்களும் சொல்லி இருக்கிறாங்க. அதாவது என்னது நிஸ்பு சௌபான்ங்கிறதா இருக்குதே ஒழிய அதாவது பராத் இரவு லைலத்துல் பரா என்ற ஒரு வார்த்தையே இல்லை என்று ஒத்துக்கொண்டு என்ன செய்ய வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. அப்படியான செய்திகள்லாம் இருக்கு. இப்படி ஒண்ணா அடி வாங்கி திருந்திக்கிட்டு வர்றாங்க. இப்ப கடைசியில வந்து ஊர்வலம் போக மாட்டோம், கொடியேற்ற மாட்டோம், நேர்ச்சி கொடுக்க மாட்டோம், கொடி தந்தூரி கொடுக்க மாட்டோம், ஒன்றும் கொடுக்க மாட்டோம், செலவாத்து மட்டும் சொல்லிக்கிறவா அதுவும் சொல்லக்கூடாது. ஒரு வழக்கமா சொல்லுவாரு, ஏன்னா சொல்லாமே ஒழிய பிரத்யேகமா இதான் ரசூலுல்லாஹ் பிறந்தா நீ எப்படி கண்டுபிடிச்ச, எப்படி கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியாது தானே. அப்ப நம்மளா ஒரு நாள் இதான் ரசூலுல்லாஹ் பிறந்த நாள்னு கண்டுபிடிச்சு இதற்கு இதை சொல்லுவது செலவாத்தை நாங்க சொல்றோம். செலவாத்து சொல்லலாம், மார்க்கத்தில் இருக்கிறது. யார் என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு 10 முறை அருள் புரிகிறான்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ்லயே இருக்குது, குர்ஆன்லயும் செலவாத்து சொல்லி சொல்றான். இன்னல்லாஹ வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான், வானவர்கள் இந்த நபிக்காக அருளை வேண்டுகிறார்கள், மக்களை இந்த நபியின் மீது நீங்க செலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்வே கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செலவாத்து சொல்வது, கைஃப நுஸல்லி அலைக யா ரசூலல்லாஹ், செலவாத்து சொல்வது என்றால் எப்படி அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது செலவாத்து சொல்லி கொடுக்குறாங்க. மன் ஸல்ல ஸலாத்தன் வாஹிதத்தன் ஃபகத் ஸல்லல்லாஹு அஸ்ர பிஹா, யார் என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்ப வேண்டாலும் சொல்லலாம், எப்ப வேண்டாலும் சொல்லலாம். ஆனால் பிரத்யேகமாக ஒரு அது குறிப்பா சொல்வதாக ரசூலுல்லாஹ் வெள்ளிக்கிழமை செலவாத்து சொல்லியிருக்காங்க, என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாளை தேர்ந்தெடுத்து ஒரு ஆள் 100 தடவை இல்லை 200 தடவை சொன்னாலும் சொல்லிட்டு போறாரு, பிரச்சனையே கிடையாது. ரபியுல் அவல் பிறை 12 அன்னைக்குன்னு ஒருத்தர், ரபியுல் அவல் பிறை தற்காலிகமாக எதர்ச்சியாக வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, அவர் வழக்கமா வெள்ளிக்கிழமை செலவாத்து சொல்லக்கூடியவரா இருக்கிறாரு, அவர் 100 தடவை சொல்றாரு அல்லது 200 தடவை சொல்றாரு, பிரச்சனை இல்லை. இந்த பிரத்யேகமா ரபியுல் அவல் பிறை 12ல மட்டும் பிரத்யேகமா செலவாத்து சொல்ல வேண்டும், நாங்க செலவாத்து தானே சொல்றோம், ஒவ்வொருத்தரும் 100 தடவை செலவாத்து சொல்லுங்க. இதுல ஒரு கூட்டம், இந்த பரலவி கூட்டம் தான், நாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு கோடி செலவாத்து சொல்லி பார்சல் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்புறாங்க. இப்படி எல்லாம் என்னது மார்க்கத்தை கேலியாகவும் கிண்டலாகவும் மார்க்கத்தை வந்து நையாண்டி செஞ்சு புழப்பு தளப்புக்கு வழி இல்லாம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையாவது வச்சு புழப்ப ஓட்டணும்னு தான் தெரிகிறாங்களே ஒழிய சத்தியத்தை சரியான முறையில விளங்கக்கூடியவர்களாகவோ சத்தியத்தை சரியான முறையில சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை. எப்படியாவது என்ன செய்யணும், வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறதான். இது போக இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பிறந்த நாள் கொண்டாடுவது அல்லது செலவாத்து இந்த நோன்பு சம்பந்தமாக சொல்லுவாங்க, அதையும் சொல்லிடுறேன், அது அப்படின்னு பின்னாடி சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை வந்து நோன்பு பிடித்தாங்க. நோன்பு பிடிக்கிறது என்ன காரணம் கேட்கும் பொழுது அதுல வந்து பல காரணங்களை சொல்றாங்க. அது பல காரணங்கள் நல்லா விளங்கிக்கிறேன் என்னென்ன காரணம்னு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொன்ன காரணங்களை தாண்டி இன்னொரு காரணமும் சேர்ந்து வருது, அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது திங்கக்கிழமை நோன்பு பிடிக்கிற அன்றைக்கு தான் நான் பிறந்தேன் அப்படின்ட்டாங்க. திங்கக்கிழமை பிறந்தார்கள் ரசூலுல்லாஹ். எந்த திங்கக்கிழமை பிறந்தாங்க, ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வருது, ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்சாங்க. நீங்க ரசூலுல்லாஹ் மதிக்கிறதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிறந்தார்கள் திங்கக்கிழமை பிறந்தார்கள் திங்கக்கிழமை நோன்பு பிடிங்க. இன்னும் சொல்ல போனா அதுல இந்த பரலவி ஈசத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதே மாதிரி ஆசூரா தினத்துக்கு ரசூலுல்லாஹ் காரணம் சொன்னார்கள், அது மாதிரி அரஃபா தினத்திற்கு ரசூலுல்லாஹ் காரணம் சொன்னார்கள். ஆனா வந்து என்னது, இந்த திங்கக்கிழமைக்கு என்ன சொன்னார்கள், நான் பிறந்தேன்னு தான் சொன்னார்கள். பிறந்தேன்னு மட்டுமா சொன்னாங்க, அன்றுதான் நபியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. திங்கக்கிழமை நான் பிறந்தேன், அன்றுதான் நபியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், அதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக வேற சில அறிவிப்புகள்ல வேற சில ஹதீஸ்கள் எப்படி வரும்னா, திங்கள் வியாழன் நோன்பு சம்பந்தமாக வருகிறது. அன்றைக்கு தான் என்ன செய்யப்படுகிறது, அமல்கள் வந்து உயர்த்தப்படுகிறது, அன்றைய நாளில் நான் நோன்பு பிடிக்கக்கூடியவனா இருக்கிறேன் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனது திங்கக்கிழமை தான். மௌத்தா போனது எப்ப, இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து நான் திங்கக்கிழமை மௌத்தா போக விரும்புறேன், ரசூலுல்லாஹ் மௌத்தா போன அன்னைக்கு மௌத்தா போக விரும்புறேன் அப்படின்னுங்க. ஆனா செவ்வாய்க்கிழமை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தா போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தா போனது திங்கக்கிழமை தான். திங்கக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது திங்கக்கிழமை, ரசூலுல்லாஹ் மரணிச்சது திங்கக்கிழமை. இவங்க இப்ப கான்செப்ட்ல போறதாக இருந்தா இவங்க வந்து இந்த ரபியுல் அவல் பிறை 12ங்கிற கான்செப்டை கொண்டு வருவார்களே. ஆனால் இதே கருத்துப்பட வரக்கூடிய செய்திகள் என்ன வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவல் பிறை 12இல் மரணித்தார்கள்ங்கிற செய்தியும் வருது. இப்ப நீங்க வந்து பிறந்த நாள் கொண்டாட போறீங்களா, இறந்த நாள் கொண்டாட போறீங்களா, அந்த கான்செப்ட் வந்துருமா இல்லையா? அதனால மார்க்கத்தை உள்ளபடி என்ன செய்யணும், விளங்கணும். மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை செய்யணும். செலவாத்து சொல்வது என்பது மார்க்கத்தில் உள்ளது. ரபியுல் அவல் பிறை 12ல செலவாத்து சொல்ல உனக்கு யாரு சொல்லி தந்தது? நானா சொல்லுவேன், நீனா சொல்லுவாங்க, எல்லா நாளிலும் சொல்லுனா நீ சொல்லிட்டு பிரச்சனை இல்லை. இந்த நாளை தேர்ந்தெடுத்து சொல்வதாக இருந்தால் ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அவரவர்கள் செய்து கொள்ள பிரச்சனை இல்லை. பிரத்யேகமாக ஒரு நாளை தேர்ந்தெடுத்து இதுல நான் 100 செலவாத்து சொல்லணும், இதுல நான் 200 செலவாத்து சொல்லணும், நான் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு வருவார்களே. ஆனால்
இதுதான் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கக்கூடிய வழிமுறை. இந்த வழிமுறையை மார்க்கம் முற்றுமுழுதாக தடுத்து விட்டுறது. மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்ற தெளிவான எச்சரிக்கை இருக்கிறது. அதனால இந்த பரலவிகள் என்ன செஞ்சிட்டாங்க, மண்ணை கவி விட்டார்கள். இவருடைய எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல் இத்தனை காலமும் மக்களை ஏமாற்றி வழிகெடுத்து கொண்டிருந்தவர்கள் கடைசியா நிற்கிறாங்க. நாங்கள் செலவாத்து சொல்ல போறோம்னு நிற்கிறோம். மௌலுது ஓத மாட்டோம், கந்தூரி கொடுக்க மாட்டோம், கூடு தூக்க மாட்டோம், கொடி எடுக்க மாட்டோம், ஊர் உடம்பு போக மாட்டோம், ஒரு இளவும் நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் செலவாத்து மட்டும் சொல்லலாம். இதுக்கு சொல்லலாமா? அதுவும் பிரத்யோகமா அந்த நாளை தேர்ந்தெடுத்து அனைவரும் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு உண்டாக்குவதற்கு உண்டான அதிகாரம் அல்லாஹ் ரசூலுக்கு தான் இருக்குது. ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அனைவரும் இதை செய்ய வேண்டும். இப்ப ஆசுரா, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, அனைவரும் பிடிக்கலாம் நோன்பு. அதே மாதிரி என்னது அரஃபா, அனைவரும் பிடிக்கலாம் நோன்பு. 13, 14, 15 அனைவரும் பிடிக்கலாம் நோன்பு. திங்கள் வியாழன் அனைவரும் பிடிக்கலாம் நோன்பு. ஒரு நாளை தேர்ந்தெடுத்து இந்த நாளில் அனைவரும் இந்த காரியம் செய்யணும், இந்த அமல் செய்யணும் அப்படி என்று சொல்வார்களே, ஆனால் அதற்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் காட்ட வேண்டும். அதுல இல்லை என்றால் அது மார்க்கத்தில் உள்ளது இல்லை அப்படிங்கிறதை என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.